Hi friends, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வந்து சண்டே vlog தான் பார்க்க போறோம். So இது full day சண்டே அப்ப நாங்க என்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கறது இந்த வீடியோல கண்டினியூஸா பாப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, நான் வந்து மார்னிங் எழுந்துட்டு எங்கள் அம்மா கூட போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஸ்பெஷலான ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன ஃபிஷ்ஷஸ்ன்னு காட்டுறேன் அண்ட் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊறுகாவும் தயிர் கஞ்சியும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம். சண்டே வெளியே இந்த வரைக்கும் இந்த ஊறுகாய் ஸ்டாப் பண்ணுறவா வெளியே வந்து ஊறுகாய் தேடிட்டு இருக்காங்க. கஞ்சி குடிக்கியா? என்னம்மா 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 மெர்லின் நீங்க என்ன சாப்பிடுறீங்க? ஊர்காவா? தயிர் கஞ்சி ஊர்காவா? அண்ட் இந்த படம் ஞாபகம் இருக்கா? ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரூட்ஸ் தான் வந்து சாப்பிட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. நானும் லாவணியம். ஏய், லாவணியை சாப்பிட மாட்டேன், ஆல்ரெடி அது கோல்டு இருக்கு. எல்லின் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஃபோனை போட்டு உட்கார வச்சாச்சு ஒரு பக்கம். வீடியோ எடுக்க மாட்டேன். இது வெறும் சீசன் ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க வந்து வாங்கி பார்க்க கார்லிக் மாதிரியே இருக்கு. ஆமாம், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு. செம்ம டேஸ்ட். ஆனால் ரேட் என்ன ஒரு 400, 420, ஒரு இடத்துல 450 இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. வீடு ஃபுல்லாக என்னென்ன வாங்கி வந்துருக்கணும். இது வந்து கொடுவா மீன் கட் பண்ணியாச்சு. ஒரு 2.5 கிலோ கிட்ட வாங்கி வந்தோம். வந்து இதை வாஷ் பண்ணணும். இப்போது அது வந்து ஹியர் இஸ் த டுடே ஸ்பெஷல் பெரிய ப்ரானு காட்டுற ஒரு ப்ரானும். எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரான் வந்து மார்க்கெட்டில் கிடச்சிருக்கு. பெரிய விஷயம் தான். இதுதான் டோட்டலாக வாங்கின ப்ரானு. அப்புறம் இது வந்து 1/2 கிலோ தனியாக வாங்கிட்டு வந்து இது வந்து இன்னைக்கு பிரியாணி ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கானது. இது வந்து நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் வராங்க வீட்டுக்கு, அவங்களுக்காக இதுவும் தனியாக வாங்கியிருக்கோம். நாளைக்கு டிஷ் இது. பட் இன்னைக்கு வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் பார்க்கலாம். என்ன தண்ணி வடிக்குது. ஸோ இப்போ வந்து கேமராமேன் வந்து மெர்லின் மாற்றிட்டாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா நெத்திலி, கொஞ்சம் பெரிய சைஸ் நெத்திலி. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக தொக்கு இல்லை ஏதாவது ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ எல்லாத்தோட மேக்கிங் அண்ட் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் அண்ட் ஃபுல் வீடியோ வந்து பாருங்கள். மீன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வச்சு எங்கள் அம்மா டைம் ஆகிட்டு. அவன் அதிசயமாக ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனியன் கட்டிங். வாவ், வேக வச்ச வேர்க்கல்ல. ஹலோ, ஓகே, மீன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு நெத்திலி. நெத்திலி இதுதான் பெருசாக, இன்னும் பெருசு இருக்காமா? இதுதான் எனக்கு தெரியும். இதுதான் பெருசு தான். ஆமாம், சிசரில் கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு ஓடு எடுக்கணும். தலை எடுத்துட்டு அதனுடைய ஓடு, உடம்பு ஃபுல்லாக ஓடு இருக்கும். பெரிய சைஸ் தான் இல்லை, அது ரொம்ப பெரிய சைஸ். அதை விட பெருசு இருக்குமா? டைகர் ப்ரானுவாங்க. அது டைகர் ப்ரான் கிடையாது. அது கிலோவே 800 ரூபாய், 1000 ரூபாய், 1500 ரூபாய் சொல்லுவாங்க டைகர் ப்ரானு. இது 500 ரூபாய். லைஃப்ல ஒரு வாட்டி வாங்கி சாப்பிடுவேன். கொடுத்துட்டாங்க. வஞ்சரம் டேஸ்ட் கிடையாது. வஞ்சரம் நீ வீடியோலாம் பார்த்தா தெரியும். வஞ்சரத்து மேலே போடுற மசாலா தான் டேஸ்ட்டு. வஞ்சரம் வந்து டேஸ்ட் கிடையாது. ஆக்சுவலா தெரிஞ்சவங்க யாரும் வஞ்சரம் சாப்பிட மாட்டாங்க. மயிலாவா? ஐலா மீனா? ஓலா சாப்பிட்ருக்கோம். ஐலா மீன் என்னது? ஆகல.
ஓகே ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். நடக்கட்டும். என்னது இது? அதனுடைய குடல். ஓகே. பிரானுடைய குடல் எடுக்க காட்டி கசப்பு சேர்ந்துடும். ஓகே ஓகே ஓகே. அளவு பாத்திரம். எப்படி போதுமா? நம்ம கையில் எடுத்து போடு, அது சமமாக வரணும். போடு. ஒரு சொம்பு போதுமா அரிசி? தலைவட்டி சால். தலைவட்டி போதும். ஓகே. சரி நம்ம ஊற வைக்கலாம். என் பங்கு கொஞ்சம் போடு. ஏறவே கூடாதுனே, நான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க. பாழா போக கூடாது. இல்ல இன்னைக்கு பிரான் பிரியாணி அப்படியே உங்களுக்காக எடுத்து வச்சா உப்பு லட்டு சாப்பிடலையா அத்தன்னு தெரியல. இன்னைக்கு பிரான் பிரியாணி மீந்தெல்லாம் போகாது. ஓகே. கம்மி நான் அதுக்கு குடிக்கிற தண்ணியில ஊற வைக்கணும். ஏமா தோமா குடிமா. சென்னையில ஒரு கேன் வேலை 30 ரூபா விக்குது. குடிக்கிற தண்ணியில போய் சாப்பாடு வர தெரியல மருமகளுக்கு என்ன பண்றது. வெயிட்டா இருக்கு. குடிமா. போதுமா? போதுமா? இன்னும் ஊற வைக்கணுமா? பண்ணுங்க. சேத்துல கலர் கலர்மா. அதுல கையில ஒரு கலர் கலர். நான் பண்ணிடுறேன். இந்த மீன் ஈஸியா இருக்கு. நான் க்ளீன் பண்றேன். பண்ணுங்க. ப்ரானுக்காக தான் வெயிட்டிங்கு. வந்துடுறேன். என்னலாம் அப்படி அப்பத்துலேருந்து வெங்காயம் மட்டும்தான் அரிஞ்சுன்னு இருக்குது. வெங்காயம் மட்டும்தான் அரிஞ்சுன்னு இருக்குது. வேற எதுவும் வேலை பண்ற மாதிரி தெரியலையே. பரவாயில்ல, பண்ற ஒரு வேலையா இருந்தாலும் உருப்படியா பண்றீங்க. ஏன்னா ஒரு பிரான் மட்டும் சீக்கிரம் பண்ணிக்கலாம். மொத்த வேலை முடிச்சுட்டா அந்த பிரான் முடிச்சு. மாதிரி மீன்லாம் வந்து ஹில் ஸ்டேஷன் போய் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் ஹில் ஸ்டேஷனில் வந்துட்டு மீன் வந்து ரொம்ப ரேட்டும் ஜாஸ்தின்றதுனால வந்து நம்ம என்ன பண்ணோம், இங்கேருந்தே வாங்கி ஐஸ் பாக்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே போயிட்டு குக் பண்ணி அந்த கிளைமேட்டில் வந்து அப்படியே சாப்பிடும்போது யாராவது அந்த மாதிரி வந்து சாப்பிட்ருந்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, லாவணியன் ஹில் ஸ்டேஷன் போனது இல்லைல்ல, அப்போ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் போகும்போது வந்து அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் 2 வாட்டி போயிருக்கேன். அங்கே ஃபிஷ்ஷு ஆமாம் ஃபிஷ்ஷு ட்ரை பண்ணோம். ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு. நம்ம ஹில் ஸ்டேஷன்லாம் கிடைக்காது, அப்படி வரதெல்லாம் ரொம்ப ரேட்டு. நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேருந்து அங்கே குக் பண்ணி சாப்பிடணும். சவுத் டச்சாக இருக்கும். ஏன் இஞ்சி தின்ன போகிற மாதிரி மூஞ்சி வச்சுருக்கிற? ஸ்நாக்ஸுக்கு வந்து வேக வச்சு வரல. வேக வச்சது ஆக்சுவலி பிடிக்கும். இந்த தண்ணி வந்து ரசத்துக்கு வேணும். என்ன லாவணியா பண்ற? அரியறதுக்கு ஒன்றும் இல்லையா? பச்சடி கறிக்கிட்டியா? வேலை குத்துறாங்க பண்ணு. சும்மா எப்படா நிக்கலாம் அப்படின்னு நிக்க வேண்டியது. சும்மா இருமா பண்ணட்டும். திரும்பியும் வெங்காயம் அரியான்னு கேட்காத. ஆமா, வெங்காயம் மட்டும் தான் அரிஞ்சுன்னு இருக்கிற. என்னதான் கதை உனக்கு புரியலையே. கொத்தமல்லி வேணும், ஒரே ஒரு பச்சை மிளகாய், புதினா பாதி ஆஃப் பச்சை மிளகாய் பார்த்தேன் நான். டேஸ்ட்டுக்கு அதெல்லாம் போட்டுக்கோ கொஞ்சோண்டு. எதுக்கு கேரட், எறாக்கு பச்சடி, எறா பிரியாணிக்கு பச்சடிக்கு, நெத்திலி ஃப்ரையா? ஃப்ரை இல்ல, நெத்திலி தொக்குக்கு. எல்லாத்துக்குமே ஆனியன் வேணும் இல்லையா? ஆனியன் மேண்டேட் வேணும். முட்டை போடலாம்ல பிரியாணி வந்து செய்யறதுக்கு லைட்டா மஞ்சள் மட்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் சாப்பாடு வேணும்ன்றானே பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பு ரெடி ஆயிடுச்சு.
தெரியாதா முக்கா எது கால்னு தெரியாதா? மேக்ஸ்ல எவ்வளோ மார்க்கு? அந்த ப்ளூ இது பிடிங்கிடுச்சுன்னா மொத்த எண்ணெய் ஊற்றிக்கும். அது மாதிரி சாய்ச்சி பிடிக்கணும் எப்பவுமே, அமுக்க கூடாது. மீடியம்ல வை. அப்பதான் அந்த இது குதிக்குது இல்ல வெடிச்சு, அது வெடிக்காது. வெங்காயத்தை போட்டால் அடங்கிடும். எப்பவுமே உப்பு வந்து கையளவு தான் போடணும், ஸ்பூன்லலாம் போட்டுறாதீங்க. ரைட் இடத்துலையும் லாவணியா கிட்ட வந்துடும். கலரி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரு. அது ஏன்னா வெங்காயம் எப்பவுமே கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். அது வந்து காமன் ஃபார் ஆல் பிரியாணி. தெரிய போறேன் என்னது இது? ஹைட் எட்ட மாட்டேங்குது. காம்ப்ளன் குடிச்சியா சின்ன வயசுல? இல்ல, காம்ப்ளன் குடிச்சிருந்தா வளர்ந்துருப்ப. ஹைட் பத்தலன்னு சமையல் மேடை மேலேயே உட்காந்து சமையல் பண்ற ஒரே ஆள் இவ்வளவுதான் இருப்பா போல. அப்படி போயிட்டு வரதுக்குள்ள என்ன போட்டு வச்சிருக்கீங்க உள்ள? தக்காளியும் புதினாவும் போட்டு. ஓகே, பச்சை மிளகாய் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கணும் எண்ணெயில, அதுதான் நல்லா ஃப்ரை ஆகும். அந்த துணி ஏதாவது வச்சுக்கோ பிடிக்கிறதுக்கு. அந்த இது மாதிரி இருக்குமே இடுக்கி. வாவ், வீட்டு மிளகாய் இதை போடலாமா? ஆமா. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கலர் மிளகாய் தூள், சில்லி மிளகாய் தூள். தயிர் ஊற்றினதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு டெக்ஸ்சரே வந்திருக்கு, நல்லா இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது தொக்கு, இது அப்படியே வேக வச்சு கூட சாப்பிட்லாம், செம்மையாக இருக்குது. இப்போ தேவையான அளவு நம்ம பிரியாணிக்கான தண்ணி ஊற்றணும். என்ன அளவுமா அது? ஒரு ஜோடுத்தாளுக்கு 1.5 தண்ணி. 1க்கு 1.5. ஸோ எதில் அளக்கணுமோ அதில் வந்து 1.5 ஊற்றணும். இதை லைட்டாக கிளறி விட்டுறலாம். ஃபைனல் டச் பிரியாணிக்கு சாதம். என்னது மெர்லின்? ஆடு பட்டுன்னு இருக்கா? ஆடா அது பேரு? கரெக்டா இருக்குமா? நல்லா இருக்கும். பிரியாணிக்கு மெயின் டிஷ்ஷே ரைத்தா தான். ஸோ இப்போ லாவண்யா ரெடி பண்ண போகிற ஒரே ஒரு ஒன் அண்ட் ஒன்லி டிஷ் வந்து ரைத்தா மட்டும்தான். அப்போ அந்த பிரியாணி செஞ்சதெல்லாம் வந்து சும்மாவா? ஜோண்டு கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், வறுவல் மசாலா. ஓகே, ஃபிஷ் ஃப்ரை. ஆனால் இவ்வளோ பெருசு வந்து நம்ம ஃப்ரை பண்ணவே பண்ணலாம். பட் ஃப்ரை பண்ண நல்லா இருக்கா? ஃப்ரை பண்ணி குக் பண்ணாதான் நல்லா இருக்கு. அப்படியா? இது எதுக்கு இப்போ பண்ணிட்டு இருக்கோம்? நெத்திலி தொக்கு பண்றதுக்காக. ஓகே, ஆனியன் போட்டுட்டு கல்லுப்பு போட்டுருக்கோம். ஓகே, சூப்பர்.
சூப்பரு. சூப்பரா இருக்கா? சூப்பர். ஓகே. எல்லோ கலரு. சரி இப்போதைக்கு இப்படியே ஓரம் வைக்கிறேன். அவ்வளோதான். சரி லாவண்யா, பசிக்குது. தள்ளிப்போ. ஓகே, all done. ஓ. ஜூஸ். எல்லாரும் வந்து கமெண்ட்ல வந்து சண்டே என்ன சமையல்ன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் யாரெல்லாம் வீட்டில் வந்து ஃபிஷ் கறி அதெல்லாம் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாம் ரெடியா? சாப்பிட்லாமா? மெர்லின் சாப்பிட்லாமா? ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க மெர்லின். ரைஸ் பிரியாணி எல்லாமே ரெடியாக இருக்குது. சரி ஓகே, சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சாப்பிடலாம். மற்றவங்கள சர்வ் பண்ண சொல்ல நான் இப்போதைக்கு ப்ரான் பார்த்து போடுறேன். அப்புறம் என்ன பச்சடி எங்கேயுமா இருக்கு? ஃபைனலி சர்வ் பண்ணிட்டோம். எறா பிரியாணி, நெத்லி தொக்கு ஃப்ரை, ரைத்தா, கொடுவா ஃப்ரை. வாங்க சாப்பிடலாம். ஓகே ஓகே, நான் சண்டே சாப்பிட போகிறேன். லஞ்சு சாப்பிட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு சண்டேவை முடிக்க போகிறோம். ஸோ வந்து எல்லாருமே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வேர்த்து கொட்டுது முடியல, வெயிலும் அதிகமாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பர்மா டேஸ்ட்டு. ஓகே பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சண்டே அவங்க வீட்டில் என்னென்ன ஃபுட்டு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். பாய். லாவண்யா பாய் சொல்லு. பாய்.